கோவிலுக்கு வரவும் கவிதா. எப்படியாவது உண்மையை சொல்லிடணும். ஏன் இவ்வளோ நேரம்? என்ன எல்லாரும் எப்படி பாக்குறாங்க தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என் நிலைமை உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? நீ தானே சொன்ன கோவம் வாழ்க்கையை கெடுத்துருன்னு. நீ ஏன் கோவப்படுற? சொல்லுவாங்க. நம்பிட்டியா? சுண்டல் நமக்கு நடந்த கல்யாணம் யாருக்கும் தெரியாமல் பார்க்கப்போம். நான் அப்போவே சொன்னேன், நீ கேட்கல. உயிரை காப்பாற்றுறேன் அது இதுன்னு ஏதாவது சொன்னேன். இப்போ யோசிக்கிறது அப்போ யோசிச்சிருக்கலாம்ல. இப்போயாவது போய் உண்மையாக சொல்லு, அவன் புரிஞ்சுப்பான். அவன் புரிஞ்சுக்க மாட்டான். தப்பான முடிவை தான் எடுப்பான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? நான் கொஞ்ச நாள் காணாமல் போகிறேன். ஏன்னா என்னை தேடி தேடி பார்ப்பான். கொஞ்ச நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மறந்துடுவான். ஒரு நாள் என்னையும் என் எண்ணமும் முழுசாக அழிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் என்னை என் மருமாவனுக்கு பிடிச்சி கட்டி வைக்க முயற்சி பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். அதுக்காக நீ காணாம போறியா? நான் இல்லை, நாம போறோம். கண்கள் ரெண்டில் உன்னை தவிர எனக்கு எதுவும் தெரியலையே. காண கிடைக்கா உன்னை கண்டு காலின் கீழே தரையில்லையே. அழகு அலையே அடித்தது எனையே, கரைந்து போனது கரையே. இளைய பிறையே இழகிய தரையே, இதயம் இனி உன்னரையே. கண்கள் ரெண்டில் உன்னை தவிர எனக்கு எதுவும் தெரியலையே. வானம் முழுதும் உந்தன் உருவம் வரைந்து பார்க்க ஆசையடி. பூமி முழுதும் உந்தன் கைகள் கோர்த்து நடக்க ஆசையடா. மௌனம் கூட அர்த்தம் கொடுக்கும் உந்தன் அருகில் இருக்கையிலே. மரணம் கூட இனிப்பாய் இனிக்கும் உந்தன் மடியில் கிடக்கையிலே. காற்று எதற்கு காதல் இருக்க, சுவாசம் கொள்ள போதுமடி. கண்கள் ரெண்டில் உன்னை தவிர எனக்கு எதுவும் தெரியலையே.
மூச்சை சரித்தாய், இன்னும் என்ன செய்ய நினைத்தாய்? சாலையோரம் இருக்கும் மரத்தில் உனது பெயரை கிறுக்குகிறேன். நீயும் இருக்க நிலவு எதற்கு கல்லை வீசி நொறுக்குகிறேன்? நீலவானும் அதையும் தாண்டி நமது காதல் நீள்கின்றதே. கண்கள் ரெண்டில் உன்னை தவிர எனக்கு எதுவும் தெரியலையே. வா செல்லத்தாயி வா. ஏன் ராத்திரில கத்திட்டு இருக்காங்க? வாவே. ஏய் நிக்காத, ஓடி போயிரு. ஏய் ஏன் நின்னுட்ட? எனக்காக எப்பவும் நாகராஜ் இந்த இடத்துல தான் காத்துட்டு இருப்பான். அதுக்கு பேக கூடு. என்ன பண்ண போற? ஏய் என்ன பண்ற நீ? சீக்கிரம் புறப்படு. இருடா, முடிச்சிட்டேன். பொழுது விடிஞ்சா மாட்டிப்போம். உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? வா. ஐயோ, ஒத்த பிள்ளைன்னு செல்ல கொடுத்தா வாங்கி அழுதுகிட்டே இருக்கிற. ஏய் பனி கொட்டிட்டு போமா உள்ள. என்ன இப்படி அழுகுற? ஸ்கூல் உலகத்துல நடக்காதா? கொற்ற பணியில இப்படி குத்த வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாள. என்ன தெரியும் சொல்றது? நடக்காதான் நடக்குது. டிவியை பாக்குதுங்க, செல்லு வச்சுக்கிட்டு அழைக்குங்க. எங்க பத்திரம் பாரு. இது என்னமோ பால் நிலவ காட்டி வச்சு ஆராரோ பாடி என்ன தூங்க வைக்க தாயும் இல்ல. தரை மேல தவழும் என்ன நடவண்டி ஓட்ட வச்சு நடைப்பழகி சொல்லித்தர பெத்தவளும் கூட இல்ல. தலையில வகிடெடுத்து தலை சீவி உடை உடுத்தி மகனேன்னு மார்போடு அள்ளிக்கொள்ள தாயும் இல்ல. தோள் மேல போட்டு வச்சு பால் நிலவ காட்டி வச்சு ஆராரோ பாடி என்ன தூங்க வைக்க தாயும் இல்ல.
பச்சை மண் குழந்தை இது அழுகின்றது, பாலருந்த தாய் தேடி புரள்கின்றது, வழுகின்ற கண்ணீரில் ஆரோடுது, வழி தீர வழி இங்கு யார் சொல்வது? அம்மா என்றழைக்காதே அவள் இல்லையே, விலை தந்து அதை வாங்க வழி இல்லையே, வான்மேகம் இடியினை வெறுத்தாலே பூமிக்கு மழையேதடா, தோள் மேல போட்டு வச்சு பால் நிலவ காட்டி வச்சு ஆராரோ பாடி என்ன தூங்க வைக்க தாயும் இல்லை. மதிகெட்ட தந்தைகள் பல பேருண்டு, தரிகட்டு நடமாடும் நிலைதான் இங்கு, கலங்காதே கரையாதே துயரம் கண்டு, ஆனாலும் சில பேர்க்கு இதயம் உண்டு, குளம்படி நீர் குயிலுக்கு தாகம் தீர்க்கும், காக்கை தன் கூட்டுக்குள் குயிலை காக்கும், தாய்க்கு நிகராக தாய் உள்ளம் கொண்டோர்கள் மண்ணில் உண்டு, தோள் மேல போட்டு வச்சு பால் நிலவ காட்டி வச்சு ஆராரோ பாடி என்ன தூங்க வைக்க தாயும் இல்லை. இந்தாப்பா சோத்து பட்டலம் இருக்கு, சாப்பிடு. யோ, நான் உங்ககிட்ட சோத்து பட்டலத்தை கேட்டேனா? நானா பிச்சைக்காரனா? வேணாடா குடியா, வேலை தெரியா? அதான் இதுங்க கோயில் வாசல். நீயே எடுத்துக்க. தம்பி, நான் பிச்சை போடுறதுக்கு வரல, உழைச்சி வாழ்றதுக்கு வழி காட்டுறேன், வரியா? பேரு? நாகராஜ். இந்த ஊரு? பக்கத்து கிராமம் சார். அப்பா அம்மா? யாரும் இல்லை சார். கவலைப்படாத, நான் இருக்கேன். அந்த மல்லேஸ்வரி பொண்ணு என்னானா? முதலாளி குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்தா காதலுங்கிற பேர்ல. முதலாளி கம்பெனி மரத்துக்கு உரமாக்கிட்டேன். முதலாளி மேல இவ்வளவு பாசம் உள்ள நீ ஏன் அவர் மகனை கொல்ல பார்த்த? பெத்த அப்பா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து என் முதலாளி நிம்மதியை கெடுத்த அவன் என் முதலாளி மகனே இல்லை. முதலாளி எனக்கு சாமி, அதுக்கும் மேல. அதனால தான் அவனை கொல்ல பார்த்தேன். அவனை காப்பாத்தினானே அந்த மீன்காரன்.
ராத்திரியே அவனை ஏரி மீனுக்கு இரையாக்கிட்டேன். முதலாளி வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், வெளியுலகம் தெரியாம என்ன அனாதன்னு சொல்லி அடி. முடிச்சிட்டு போறான். நாளைக்கு வா. நீ யாரு? நீ இஸ்மாயில் ஜோசப் ஃப்ரெண்டா? அவங்க போயிட்டாங்களே, பேச மாட்டியா? நீ எதுக்கு வர? அதுக்கு தானே வர, வா. வா. ரிலாக்ஸ். ஒரு மனிதனுக்குள்ள இத்தனை காயங்களா? இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எல்லாத்துக்கும் காரணம் அன்பு. முதலாளி மேல வச்சிருந்த அன்பு, முரட்டுத்தனமான அன்பு. மர உச்சியிலிருந்து தன் எச்சில் இலையால இறங்குற 8 கால் பூச்சி நிமிர்ந்து பார்த்து தன் எச்சில் இலையால தான் மரமே நிக்கிறதா நினைக்கிறது உண்டு. அது போலதான் சில மனிதர்கள். ஆனா அங்க உண்மை மட்டும்தான் இருக்கு. Anyway, thank you, sir. All the best. You're welcome. Thank you. Have a nice day.
பணத்தை வச்சு பஞ்சர் கடை வச்சுக்கோ, சரியா? உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாரும் உதவி பண்ணாங்க. நான் நல்லா இருக்கேன். எல்லார் கடனையும் திருப்பி கொடுத்துட்டேன். உங்கள் கடன் மட்டும்தான் பாக்கி. அதை தீர்த்துட்டு போகலான்னு வந்தேண்ணே. பெற்றவங்களே அனாதையாக ரோட்டில் விட்டுட்டு போன என்ன ஒரு ஜீவன் அனுதாபப்பட்டு உதவி பண்ணிச்சு. அந்த உசுரை இல்லாமல் பண்ணின நீ இந்த பூமியிலே இருக்கக்கூடாது. நாகராஜ், உன்னை பார்த்த கணம் உன் வாழ்வின் முடிவில் இருந்த உன்னை காப்பாற்றவே யாரும் சொல்லாத பொய்யை உன்னிடம் சொன்னேன். மன்னித்து விடு. நாட்கள் கரையும், காலங்கள் கடந்து போக ஒரு நாள் உண்மை தெரிந்து என் ஞாபகம் மறைந்து போகும். நீ மனுஷனாவா என்று நம்பிக்கையுடன் இப்படிக்கு கவிதா. தோள் மேல போட்டு வச்சு பால் நிலவ காட்டி வச்சு ஆராரோ பாடி என்ன தூங்க வைக்க தாயும் இல்ல. தரை மேல தவழும் என்ன நடவண்டி ஓட்ட வச்சு நடைப்பழகி சொல்லித்தர பெத்தவளோ கூட இல்ல. தலையில வகிடெடுத்து தலை சீவி உடை உடுத்தி மகனேன்னு மார்போடு அள்ளிக்கொள்ள தாயும்